வணக்கம்ண்ணா. ஆனா இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை, அதாவது கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கும். ஆமாங்க. காலையில வந்து நீங்க ரொம்பவே பிஸியா இருந்தீங்க. கண்டிப்பா. அதாவது மாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே. ஆமாங்கண்ணா. பின்னால எல்லா கஸ்டமரும் அப்படியே நிக்கிறாங்க. கண்டிப்பாண்ணா. பாத்தீங்கன்னாலே நம்மளோட ஓவராலா மாடு கட்டினதா இருக்கட்டும், கஸ்டமரா இருக்கட்டும், அப்படியே திருப்திகரமா நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு நமக்கு எந்தெந்த ஊர்ல எல்லாம் அந்த கஸ்டமர் வந்தாங்க, எப்படிலாம் நம்ம மாடு அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெளிவா பாக்கலாமா? பாக்கலாங்கண்ணா. சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்ல இருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க. சரிங்க. ஃபார்ம் டைப் வந்திருந்தாங்க, வீடியோஸ் தேவைப்படுறவங்களும் வந்திருந்தாங்க. எல்லா கஸ்டமருக்கும் திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 4-5 கஸ்டமருக்கு மட்டும் மாடு எடுக்க முடியல, நமக்கு பிடிச்ச செலக்ஷன் இல்ல, அதனால ஒரு நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ற கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. நம்மளால எடுக்க முடியலீங்க. சரிங்க. அந்த கஸ்டமருக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். மாடோட விலை நிலவரங்கள் பரவாயில்லைங்கண்ணா. மாட்டுக்கு தகுந்த விலை தான், ரொம்ப பெருசாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, ஒரு ஆவரேஜ் ரேட்ல இன்னைக்கு மாடு எடுத்துருக்கோம். ஓகேங்க. ஆமாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து இன்னைக்கு ஹெச்எஃப் வந்து இன்னைக்கு நல்லாவே அதிகமா டாப் குவாலிட்டியில இன்னைக்கு ஹெச்எஃப் ஹெவி சைஸ்ல எடுத்திருக்கோம். மீடியமான ரகத்திலே மாடு எடுத்திருக்கோம். கஸ்டமர் பொறுத்துங்கண்ணா, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 67 இருந்து ஸ்டார்டிங் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு மாடு 67,000 ஸ்டார்டிங். ஹெச்எஃப் 67,000 ஸ்டார்டிங். ஜெர்சி பாத்தீங்கன்னா 55 இருந்து ஸ்டார்டிங். 55 இருந்து. ஆமாங்க. இன்னைக்கு இறங்கில இருந்து அப்படியே ஏறி வரைக்கும் அடிச்சாச்சுன்னு. கண்டிப்பா. அதாவது வந்து எப்பவுமே நீங்க ஒரு மினிமம் பட்ஜெட்ல வர்றவங்களையும் ஹை பட்ஜெட்ல வர்றவங்களையும் ஒண்ணு போல ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சக்சஸா பண்ணி கொடுத்து நம்ம சர்வீஸ் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். ஏன்னா பெரிய விலையில வாங்குற கஸ்டமர் மட்டும் நம்ம பார்த்துட்டு சின்ன விலை வாங்குற கஸ்டமர் எல்லாமே நம்ம கஸ்டமர் தான். எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம். சரிங்க. மாடு வந்தா நம்ம விடுறது இல்ல. மார்க்கெட்ல நமக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா கஸ்டமர் நம்ம சொன்னா கேட்டுக்கிறாங்க. இது நல்ல மாடு கொண்டு போய் கறக்கும். சும்மா எல்லா மாடும் கறக்கும்னு சொல்ல முடியாது, கறக்கிற மாடு மட்டும் தான் கறக்கும். ஏன்னா ஒரு நல்ல பிரீடு உள்ள மாடு, நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாடு, 10 பேர் பாக்குற மாடு நமக்கு இருந்தா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாடு எடுத்துருவோம். சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கலாங்கண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேனி போதுனா ஒரு 2 மாடு எடுத்தாங்க கஸ்டமர். இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடுனா 2 நீத்து 6 பல்லு 2 நீத்து ஒரு 25 லிட்டர் கறக்குங்க. ஓகேங்க. இது ஒண்ணு கொம்பு டைப்ல ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஒரு கண்ணு மாடு ஒண்ணு, சென மாடு ஒண்ணு இருக்கு. ஓகேங்க. கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர்ட்ட பேசலாமா? அண்ணா வாங்க. இப்போ மாடு கட்டினதுக்கு அப்புறம் கஸ்டமர் கூட தான் இருக்காங்க. அவங்க கஸ்டமர் வந்து எல்லாமே தெளிவா பாத்துக்கிறாங்க. நம்ம உள்ள பாக்குறோமோ இல்லையோ இங்கேயும் வந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க. சரிங்க. நம்ம தெளிவான மாடு தான் எடுத்து கொடுப்போம். அதே மீறி தப்பு வந்தா நம்ம அதை மாத்தி கொடுத்தலாம். செக் பண்ண ஃபுல் செக்அப் உண்டு. ஃபுல் செக்அப் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்குங்கண்ணா. சென மாடு இருந்தா காம்பு அடிச்சு பத்துருவோம். கண்ணு மாடுனா நம்ம கறக்க வச்சு தான் நம்ம மாடு லோட் பண்றோம். சரிங்க. அண்ணங்கிட்ட பேசலாமா? அண்ணா வணக்கங்க. வணக்கம். ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா? தேனி வைகைடம். வைகை பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கிளைமேட்டும் அங்க நல்லா இருக்கும். ஆமா ஆமா. கிளைமேட் கொஞ்சம் குளிர்ச்சியாவே இருக்கும். 2 மாடு எடுத்துக்கிறீங்க. ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் அண்ணங்கிட்ட கேட்டிருந்தீங்க? 20 கேட்டிருந்தேன். 20 40 லிட்டர் சொல்லலாமாண்ணா? சொல்லலாம். நீங்க ஆனா இப்போ அண்ணன் வந்து 40 லிட்டர் அப்படின்னு எடுத்து கொடுக்கையில உங்களோட மெயின்டெனன்ஸ் எப்படிலாம் இருக்குங்க? நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து இது ஃபார்ம் டைப் தான். புல்லு மட்டும் தான், பச்சை புல் மட்டும் அதிகமா தான் போடுவோம். ஆல்ரெடி 10 மாடு இருக்கு. சரிங்க. யூடியூப் ஒரு 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. வந்து சரி நேர்ல இன்னைக்கு வந்து இவரை பாக்கணுன்றதுக்காக வந்தோம். பாக்கணுங்கிறதுக்காக அண்ணனுக்காக வந்துட்டீங்க. நல்லா அடிச்சு பேசி வாங்கி தருவாரு. நம்ம வந்தா ஒரு திருப்திகரமா இருக்கு. சரிங்க. ஆனா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, ஆனா ஒரு அனுபவம் மாதிரி பேசுறீங்க, அண்ணனோட டிராவல் பண்ண மாதிரி பேசுறீங்க. இதான் ரெகுலரா பாக்குறமே. அதே மாதிரிதான் இருக்கிறப்பல அண்ணன். ஆமா அதே மாதிரி. சரிங்க. ஆனா அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல ஒரு மாதிரியும் நேர்ல ஒரு மாதிரி இல்ல, எப்பயுமே நம்மளது ஒரே மாதிரி தான். வீடியோல பாக்குற கஸ்டமர்களுக்கு தெரியும், நேர்ல வர கஸ்டமருக்கு தெரியும். நம்மள நம்பி வந்துட்டா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நம்ம இது பண்ணி வாங்கி தர முடியுமா, மாட்டுக்காரங்களுக்கு பாதகம் இல்லாம வாங்கிட்டு போறவங்களுக்கு பாதகம் இல்லாம நம்ம வாங்கி கொடுப்போம். ஏன்னா ஒரு மாடோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா. அப்படிதானங்க? ஆமாங்க. நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம போராடி வாங்குறது நம்ம இப்ப எல்லாருமே வந்து விவசாயிங்க கிடையாது. இப்ப நம்ம மாடு வியாபாரிங்க வந்து மாடு கொண்டது எல்லாருமே வியாபாரி தான். 99% எல்லாம் காட்டுல போய் வாங்கிட்டு வந்து சேல் பண்ற வியாபாரிங்க தான். இப்ப நம்ம விவசாயி வந்து 1-2 விற்கிறவங்க டைரக்டா வியாபாரி போய் வாங்கிட்டு வராங்க. இப்ப நம்ம கிட்ட வர கஸ்டமர் எல்லாருமே விவசாயி தான், யாரும் வியாபாரி கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கதான் நம்ம பார்ப்போம். அதுக்குதான் நம்ம இருக்கோம். டைரக்டா அவங்க சொல்ற விலைக்கு வாங்கிட்டு போறோம், அது டைரக்டா அவங்களே வாங்கிக்குவாங்க. நம்ம ஒரு மாட்டோட விலை 1 லட்சம் சொல்றாங்கன்னா அதுக்கு உண்டான விலை ஒரு 60 ரூபாயோ 70 ரூபாயோ, அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி விலைக்கு தான் மாடு வாங்கி கொடுப்போம். சரிங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த மாடுங்க கரூர் போதுங்கண்ணா. இந்த 2 மாடு. ஆமா இந்த மாடு ஒரு ஆல் பிளாக் ஒண்ணுங்க, ஒரு ஹெச்எஃப் கிராஸ் ஒண்ணுங்கண்ணா. சரிங்க. 2 மாடு அவங்க கரூர் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. கரூருக்காக. ஆமா கஸ்டமர் இருக்காங்க, பேசுறீங்க.
பேசலாமா கஸ்டமர்ட்ட? அண்ணா வணக்கங்க. சொல்லுங்கண்ணா. அண்ணா அதாவது அண்ணனை தேடி வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எப்படி அமைஞ்சதுங்க இந்த 2 மாடும்? நான் என்ன கேட்டேன்னா கேட்ட மாதிரியே எடுத்து கொடுத்துருக்காங்கண்ணா. பட்ஜெட் சொன்னேன், அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே அடங்குற மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. நேரம் 10 படிக்கு இறக்குற மாதிரி கேட்டோம். 2 மாடுமே அந்த கெப்பாசிட்டிலே எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. சரிங்க. அந்த திருப்தியா இருக்கு. சரிங்க அண்ணா, அதாவது எப்படி சந்தையை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க? நான் வீடியோ பார்த்தேன், ஆல்ரெடி நான் மாடு வச்சிருக்கேன். வீடியோ அண்ணன் பார்த்தேன், வந்து எப்படி எடுக்கிறாருங்கிறது வீடியோல நான் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி நேர்ல வந்து ஒரு டைம் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேர்ல வந்து ஒரு தடவை வாங்கலாம். ஒருத்தரோட பேசுற விதம், விலை எப்படி அடிச்சு பேசுறாங்க அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இவரை தேடி நான் வந்தோம். வந்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க நான் சொன்ன பட்ஜெட்லேயே. அதனாலதான் சரி அண்ணனை தேடி போகலான்னு. நீங்க சொன்ன பட்ஜெட் சொன்ன கறவை கரெக்டா வருங்கண்ணே? வரும். அவரேஜ் என்ன கறவை வரைக்கும் அண்ணன் சொல்லியிருக்காங்கண்ணா? 10 சொல்லியிருக்காங்கண்ணா. நாம பாக்குறத பொறுத்து எக்ஸ்ட்ரா கூட வரலாம். கரெக்டான வந்து சொல்லிட்டீங்க, ஏன்னா பாக்குறத பொறுத்து எக்ஸ்ட்ரா வரும். சரிங்கண்ணா, இது 2 ஒண்ணுங்க. ஆமாங்க. சரிங்க. அது ஒண்ணு. ஓகேங்க. கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி. ஆமாங்க. சரிங்கண்ணா. கௌதம்ண்ணா அண்ணா கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. அடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாடு தலைச்சங்கடாரியா வேணும் விரும்பி வாங்கினுங்க. விரும்பி வாங்கியிருக்கீங்க. ஆமா. ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் சொல்லியிருக்கீங்கண்ணா? 20 சொல்லியிருக்காங்க, 25 வரும். ஆனா நாம வைக்கிற தீனியில பொறுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீனி தண்ணியை பொறுத்து இருக்கு. இன்னொரு 20 நாள் ஆகும். சரிங்க. 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். ஏங்க அந்த கேப்? உள்ள மடிமாடா வேண்டாம், கொஞ்சம் ஒரு 20 நாள் இருந்ததுன்னா கொஞ்சம் பழகிக்கும். அதுக்காக கிளைமேட்டுக்காக. அதுக்காக கிளைமேட் செட் ஆகும். போனோடனே கண்டு போறது சுத்தம் வராது. அது இங்கே இருந்து ஒரு 20 நாள் கடுத்தாரிலே இருந்தா கொஞ்சம் பழக்கத்துக்கு நல்லா தெளிவா வரும். அப்படிதானங்க? அப்படிதான். ஏன்னா ஒரு 20 நாள் கண்ணு நம்ம கட்டுத்தரையில வச்சு பாத்துட்டோம்னா அப்புறம் கண்ணு போட்டாலும் கொஞ்சம் இதா செட் ஆகும். ஓகே. அதாவது நல்ல தெளிவான மாடா எடுத்தாச்சு. ஆமாங்க, தெளிவான மாடா இருக்குங்காட்டி பிடிச்சங்காட்டி தான் வாங்கணும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நம்பர். எந்த ஊர்ல போறீங்க? மயிலம்பாடி. சரிங்கண்ணா. ஓகே. ஆனா கையில ஒரு 3 மாடு. ஆமாங்க. அழகா பாப்பா கையில கொடுத்தீங்க. கண்டிப்பா. பாப்பா ரொம்பவே ஹாப்பின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரிங்க. ஹாப்பி அங்கிள் சொல்லு. ஆனா அதாவது 3 மாடு எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாண்ணா. 3மே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடு. திருப்பத்தூர் போகுதுங்கண்ணா. சரிங்க. வாணியம்பாடி திருப்பத்தூர். 3 மாடு அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். அம்மா நம்ம வீடியோ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி 3 மாடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 3 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்க. அக்கா பேசலாமா? பேசலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் அக்கா, நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வாணியம்பாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். கிளைமேட் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், வெயில் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்தீங்க? யூடியூப்ல பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால ஒரு 6 to 8 months அவரோட இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். மனசுக்கும் திருப்தியா இருந்தது. சரி நம்ம போய் ஏன் இந்த பசுமாடு வாங்க கூடாதுன்னு தோணுச்சு. கண்டிப்பா போயிட்டு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சேன். சரிங்க. வந்து இப்போ மாடு வாங்கினோம். அதாவது ஸ்டார்டிங் அண்ணன் கிட்ட தானா? ஸ்டார்டிங் அண்ணன்ட்டு தான். எப்படி அண்ணனை பிடிச்சி வந்தீங்க? அதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க. யூடியூப்ல பார்க்கும்போதே அவர் ஒருத்தர்கிட்டயும் அவர் எப்படி அவர் நடந்துக்கிறாரு, அவரோட பேச்சு தன்மை, பணிவு, எல்லாருக்கும் நல்ல மாடு எடுத்து கொடுக்கறாரு. பார்த்து செய்யறாரு. யாருக்கும் ஒரு சோடப்பன மாடை எடுத்து கொடுக்கறதில்ல. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இது உண்மை. அதனால சந்தோஷமா அவர்கிட்ட மாடு வாங்கலாம், நாமளும் நல்ல முன்னுக்கு வருவோம்னு ஒரு நம்பிக்கை, சந்தோஷமா அந்த மாடு வாங்கிட்டு மேல வாங்குவேன். ஓகேங்க. ஏன்னா இது உங்க பேத்தின்னு நினைக்கிறேன். ஆமா, என்னோட பேத்தி. உங்க பேத்தியை முதற்கொண்டு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஈடுபாடோட இருக்கீங்க. ஆமா, மாடு வளர்ப்புல வந்து ஒரு ஈடுபாடோட இருக்கீங்க. அதோட பராமரிப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேட்டு தெரிஞ்சுதான் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இன்னொரு முறை கேட்டு தெரிஞ்சுட்டு போவேன். அவரு நிறைய முறை யூடியூப்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. சரிங்க. ஆனாலும் இன்னொரு முறை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு கிளம்புவேன். ஏன்னா அவங்கள ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதுவே அப்பவே உங்களுக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆமா. சந்தையில வந்திருக்கீங்க, எப்படி அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காங்க அதை மட்டும் அப்படியே அழகா சொல்லுங்களேன். நான் நேத்தே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வேணும் தம்பி, எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா, நாளைக்கு வந்துருங்கம்மா. சரிங்க அப்படின்னா சரி. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் இது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு தெரியாது இடம் அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புறேம்மா, ஹாய் அனுப்புங்கன்னு சொன்னாரு. என்னோட ஃபோன் நம்பரும் இதே வாட்ஸ்அப் தான் அப்படின்னு சொன்னேன். லொகேஷன் ஷேர் பண்ணாரு. லொகேஷன் ஷேர் பண்ணதும் அதை பார்த்து நாங்க ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் வந்துட்டு நானு, என்னோட சன்னு, என்னோட டாட்டர், கிராண்ட் டாட்டர் எல்லாரும் வந்தோம். மாடு அவர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரிங்க பாப்பா ரொம்ப நன்றி. டாடா. அண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாடு பாக்குறோம். ஆமாங்கண்ணா. கஸ்டமர் எந்த ஊருங்க? பொள்ளாச்சிண்ணா. பொள்ளாச்சில இருந்து பொள்ளாச்சி கேரளா பார்டர். சரிங்க. இப்போ 5மே HF. ஆமாங்கண்ணா. சரிங்க. HF டாப் குவாலிட்டி ஹெவி சைஸ்ல எடுத்துருக்கேன். சரிங்க. ஒரு மாடை பத்தி பார்க்கலாங்கண்ணா. சரிங்க. ஃபர்ஸ்ட் மாடு பாக்குறது பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து. சரிங்க. இது 4 பல்லு, இது 4 பல்லு, அது 6 பல்லு, அது 6 பல்லு, மொத்தம் 5 மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க. 5மே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா, நம்ம ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியா தான் எடுத்திருக்கு. சரிங்க. அண்ணன் கிட்ட பேசலாமா? பேசுங்க. 3 மணி நேரமா அண்ணன் முன்னாடியே இது பண்ணி
அண்ணா வந்து பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கி எடுத்துட்டு வந்து கட்டிட்டு. ஓகேங்க. அஞ்சுமே சேர்த்து நல்லா இருக்குது. ஆமா ஆமா. ஆனா அஞ்சுமே சேர்த்து என்ன கறவை வரைக்கும் சொல்லலாம்? ஒரு ஆவரேஜா 25 லிட்டர் கெப்பாசிட்டில மாடு எடுத்திருக்கோம். அஞ்சுமே ஹெவி சைஸ், எல்லாம் இளம்பொருளா கேட்டிருந்தாங்க. ஃபார்ம் டைப். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடு சேர்த்தணும். நம்ம ஒரு 5 மாடா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க. அஞ்சுமே திருப்திகரமா இருக்கு. திருப்திகரமா அமைஞ்சிருக்கு. ஓகேங்க. ஆனா அந்த அஞ்சு சேர்த்து ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும்? ஒரு 120 லிட்டர் பக்கமா 120. ஆமாங்க, பக்காவா வரும். 100 லிட்டர் வச்சுக்கலாம் தாராளமா. சரிங்க. 100 லிட்டர் குறையாது. 100 லிட்டர் குறையாது. அதாவது அவங்க 22 கேட்டாங்க, நீங்க 25 புடிச்சு கொடுத்தீங்க. 20க்கு எந்த மாடும் குறையாது. எல்லாமே HFல ஹெவியான சைஸ் தான் எடுத்து கொடுத்தோம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். சரிங்க. வந்து ஒரே குவாலிட்டியா அந்த மாதிரி இருக்குது. ஆமாங்கண்ணா. எப்படிங்க யாரு நம்ம ரொம்ப விசுவாசம் உள்ள ஆளு, நம்ம ரொம்ப வீடியோ பார்த்துட்டு சேனல் பார்த்துட்டு வந்தாரு. அவருக்கு ஏரியாக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கிராஷ் மாடா தான் கேட்டிருந்தாரு. சரிங்க. ஹெவி பட்ஜெட் வேணாம், 1 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருந்தாரு. ஆவரேஜா ஒரு 15 இருந்து 20 லிட்டருக்கு வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். சேட்டை பேசுங்க. 1 லட்சத்துக்கு கீழே? 1 லட்சத்துக்கு கீழே தான் எல்லா மாடும். 1 லட்சத்துக்கு மேல எந்த மாடுமே இல்லைனா எல்லாம் 50,000 இருந்து 1 கீழே தான் மாடு வாங்கியிருக்கோம். சரிங்க. 50 to 80 வச்சுக்கலாம்ண்ணா. 80க்கு மேல எந்த மாடு போகல. ஓ சூப்பருங்க. அண்ணா வணக்கம். அதாவது அண்ணங்கிட்ட வந்து ரொம்ப விசுவாசமா வந்து கேட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேரளா தானங்க? 10 மாடு. அதாவது எதுவுமே எனக்கு கறவை விட்டு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஆவரேஜா என்ன கறவை வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு 20 சொல்லிடு. 20. ரொம்பவே திருப்திகரமா கஸ்டமர் வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்க வாங்கி கொடுக்கறதுல மட்டுமே அவங்க திருப்தி ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. செவலைய வந்து ஒரு 55,000 இருந்து, கண்டிப்பா HF வந்து ஒரு 70 இருந்து ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா பார்த்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பா. இந்த ஒரு சந்தை ஓரளவு நல்லபடியா முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வெயிலும் ஓவர் ஆயிட்டே இருக்கு. நம்ம எல்லா கஸ்டமர்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. சரி, மாட்டெல்லாம் லோட் பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்போ நம்மள கான்டாக்ட் பண்ணி வர கஸ்டமர்ஸ் எப்படி? நம்ம வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார்ம் டைப் ஆகட்டும், வீட் யூஸ் தேவைப்படுற ஆகட்டும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எப்பனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி வரலாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி போன் எடுக்கணும்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாங்க. கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்படி போன் பண்ணிட்டு வரலைனாலும் நேர்ல வந்து இங்க மார்க்கெட் வந்து கால் பண்ணா கூட போதுங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். பார்க்கலாங்கண்ணா. சரிங்க.